PGTRB Psychology, Unit 6, Intelligence and Personality. அதில் ஸ்பெசிஃபிக்காக ட்ரை தியரி பார்த்தோம். நம்ம லாஸ்ட் செஷனில் கீழே லிங்க் கொடுத்துருந்துருப்போம். அந்த லிங்க் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 questions வந்திருக்கும். ஐ ஹோப் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை கோ த்ரூ பண்ணி டாபிக் எக்ஸ்ப்ளனேஷனை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்கிறேன். கொடுக்குற மெட்டீரியல் இல்லாமல் கொஞ்சம் கூகுள், யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து படிச்சிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி எக்ஸாம். இன்றைக்கி செஷனில் அந்த 10 கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is not one of Alport's 3 categories of traits? ஸோ ஆல்போர்ட்டோடது 3 கேட்டகரி ஆஃப் ட்ரீட்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல எது அவர் குறிப்பிட்ட குணாதிசயங்களை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ 3 ஆல்போர்ட்டின் பண்புக்கூறுகளின் பிரிவுகளில் கீழ் வருவனவற்றுள் எது பொருந்தாதது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்டினல் ட்ரைட்ஸ், சென்ட்ரல் ட்ரைட்ஸ், சோர்ஸ் ட்ரைட்ஸ், செகண்டரி ட்ரைட்ஸ். தமிழாக்கத்தில் கார்டினல் ட்ரைட்ஸ், சென்ட்ரல் ட்ரைட்ஸ், சோர்ஸ் ட்ரைட்ஸ் அண்ட் செகண்டரி ட்ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆன்சரும் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ கார்டினல் ட்ரைட்ஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே நான் கொடுத்துருப்பேன். காந்தியோட அஹிம்சைங்கிறது ஒரு தனிநபருடைய எந்த பண்பு கூறு அவரோட லைஃபையே டிஃபைன் பண்ணுற அளவு ப்ராமினெண்ட்டாக மேலோங்கி இருக்கோ, அவங்களோட வாழ்க்கையே அந்த ஒரு பண்புக்கூரை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அதை நம்ம கார்டினல் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இது கரெக்டான ஆன்சர். லைக் ஆல்போர்ட்டோட 3 கேட்டகரியில் கார்டினல் ட்ரைட்ஸுங்கிறது ஒன்று. ரெண்டாவது சென்ட்ரல் ட்ரைட்ஸு. சென்ட்ரல் ட்ரைட்ஸுங்கிறது முக்கியமான பண்புக்கூறுகள், அவங்க ஒரு தனிநபராக தெரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மேலோங்கிய பண்புக்கூறுகள். ஸோ ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப நேர்மையானவர்கள், ரொம்ப கோபக்காரர், இதெல்லாம் சென்ட்ரல் ட்ரைட்ஸ். அவங்களோட மொத்த வாழ்க்கையோட மொத்த பர்சனாலிட்டியே இந்த ட்ரைட்ஸை சுற்றி இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சோர்ஸ் ட்ரைட்ஸ். சோர்ஸ் ட்ரைட்ஸுங்கிறது இதை சார்ந்தது அல்ல. செகண்டரி ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் ட்ரைட்ஸை சார்ந்தது. இது நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துருப்போம். ஸோ இந்த சென்ட்ரல் ட்ரைட்ஸ் உணவு பழக்க வழக்கங்களில், உடை உடுத்துவதில் எப்படி வெளிப்படுதோ அதை ப்ரிஃபரன்சஸ், ஃபுட் ப்ரிஃபரன்சஸ், ட்ரெஸ்ஸிங் ப்ரிஃபரன்சஸில் வெளிப்படும். அதை செகண்டரி ட்ரைட்ஸுங்கிறோம். ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் சோர்ஸ் ட்ரைட்ஸ். ஏன்னா ஆல்போர்ட்டோடைய தியரியில் இப்படி ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. அடுத்தது அசர்ஷன் ரீசனிங். ஓகேவா? அசர்ஷன். கார்டினல் ட்ரைட்ஸ் ஆர் ரேர் பட் டாமினேட் as individual's entire personality. Alport believed most people are guided by central and secondary traits rather than cardinal traits. தமிழாக்கத்தில் கார்டினல் பண்புகள் அரிதானவை, ஆனால் ஒரு தனிநபரின் முழு ஆளுமைப்பையும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. பெரும்பாலான மக்கள் கார்டினல் பண்புகளை விட மையம் மற்றும் 2ஆம் நிலை பண்புகளால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று ஆல்போர்ட் நம்பினார். இந்த 3 பண்புகளுமே என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கார்டினல் ட்ரைட்ஸ் ஆர் ரேர் பட் டாமினேட் அன் இண்டிவிஜுவல்ஸ் என்டையர் பர்சனாலிட்டி. அதாவது கார்டினல் பண்புகள் அரிதானவை, ஆனால் ஒரு தனிநபருடைய முழு ஆளுமையையும் அது ஆதிக்கம் செலுத்தும். ஸோ இந்த காந்தியோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா காந்தியோட முழு வாழ்க்கையிலுமே அந்த அஹிம்சைங்கிற ஒரு விஷயம் ஆதிக்கம் செலுத்தின ஒரு பண்பாகும். கரெக்டாக? ஸோ சென்டென்ஸ் ஏ கரெக்டு. சென்டென்ஸ் ரீசனிங் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆல்போர்ட் பிலீவ்ட் மோஸ்ட் பீப்புள் ஆர் கைடட் பை சென்ட்ரல் அண்ட் செகண்டரி ட்ரைட்ஸ் ரேதர் தென் கார்டினல் ட்ரைட்ஸ். ஸோ பெரும்பாலான மக்கள் கார்டினல் பண்புகளை விட மையம் மற்றும் 2ஆம் நிலை பண்புகளால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று ஆல்போர்ட் நம்பினார். இதுவும் உண்மை. ஏன்னா இந்த கார்டினல் ட்ரைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானவை. ஸோ யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப அதிசயமாக அவங்களோட வாழ்க்கையே நடத்தி செல்கிற அளவுக்கு ஒரு பண்பு இருக்கும். பட் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய பர்சனாலிட்டிங்கிறது முழுமையாகவே இந்த சென்ட்ரல் மற்றும் செகண்டரி பண்புகளை சார்ந்து தான் இருக்குது. ஸோ 2 சென்டென்ஸும் ஃபஸ்ட்டு கரெக்ட். அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஏயும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. இப்போ ஏக்கான கரெக்டான ரீசன் தான் ஆரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஏன் அப்படின்னாக்கா கார்டினல் ட்ரைட்டுங்கிறது ரொம்ப அபூர்வம், அது எல்லார்கிட்டேயும் இருக்காதுங்கிறதுனால தான் பொதுவாகவே எல்லாருமே இந்த செகண்டரி மற்றும் சென்ட்ரல் ட்ரைட்ஸால் ஆளுமை பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கரெக்டாக? ஸோ கரெக்டான ஆன்சர் போத்
A and R are true and R is the correct explanation for A. So A மற்றும் R இரண்டுமே உண்மை மற்றும் R என்பது A இன் சரியான விளக்கமாகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Cattle's 16 personality factor 16PF were derived using. ஸோ இந்த 16 personality factorங்கிறது எந்த மெத்தடை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது, இதுதான் கேள்வி. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டடீஸு, எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஃபேக்டர் அனாலிசிஸ், அப்புறம் அப்சர்வேஷனல் மெத்தட். தமிழில் படிக்கிறச்சு கேட்டலின் 16 ஆளுமை காரணிகளில் கீழ்கண்ட எவற்றினுள் பெறப்பட்டது. ஸோ நிகழ்வு ஆய்வுகள் கேஸ் ஸ்டடீஸு, சோதனைகள் எக்ஸ்பெரிமெண்ட்டு, காரணி பகுப்பாய்வு ஃபேக்டர் அனாலிசிஸ், கவனிப்பு முறை அப்சர்வேஷனல் மெத்தட். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ், ஆப்ஷன் சி, காரணி பகுப்பாய்வு. இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காட்டல் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிட்டு ஒரு லார்ஜ் டேட்டா செட் ஆஃப் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை வந்து கண்டறிஞ்சார். இதை நான் எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருக்கேன். ஆயிரக்கணக்கான பண்புகளை கண்டறிஞ்சு அது ஒவ்வொன்றுத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி எதெல்லாம் எதில் அடக்கும், எதெல்லாம் ஒன்றாவே சேர்ந்து சொல்லப்படலாம்னு பார்த்து கடைசியில் அது 16க்கு கொண்டு வந்தார். ஓகேவா? ஏன் மிச்ச ஆப்ஷன்ஸ் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டடீஸுங்கிறது டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அந்த மெத்தடை வந்து இதுக்கு யூஸ் பண்ணலை. எக்ஸ்பெரிமெண்ட்டும் அவங்க பண்ணலை. அப்சர்வேஷனல் மெத்தட்னா ஒருத்தங்களை வெறும்னா பார்த்ததுலேருந்து உருவாக்குற விஷயம். இது அப்படி கிடையாது. தனிநபர்களை குழுக்களாக பிரித்து அந்த குழுவில் வரக்கூடிய காமன் பண்புகளை கண்டறிஞ்சு அப்படி சேகரித்ததை ஒன்றா கட்டமைச்சு அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி 16 எடுத்தது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த சைக்காலஜிஸ்ட் வித் தேர் கீ கான்ட்ரிபியூஷன். லெஃப்டில் சைக்காலஜிஸ்டோட பேர் இருக்குது, ரைட்டில் அவங்க எதை இது பண்ணாங்கங்கிறது இருக்குது. ஸோ ஆல்போர்ட், கேட்டல், ஐசனிக். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பென் மாடல், கார்டினல், சென்ட்ரல், செகண்டரி ட்ரைட்ஸு, 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இதில் முதல்து ஆல்போர்ட்டோடது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். முதல் கேள்வியுமே நமக்கு அதுதான். இந்த கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி ட்ரைட்ஸ். ஸோ ஆல்போர்ட்டுங்கிறது வந்து பியோட மேட்ச் ஆகும். அடுத்தது கேட்டல். ஓகே, ஸோ இந்த கேட்டலோடது தான், ரேமன் கேட்டலோடது தான் 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ். இந்த 16 பண்புகளை குறித்து வருது. ஸோ கேட்டலுக்கு 16 ஆளுமை காரணிகள். கடைசி இது ஐசனக்கோடது தான் பென் மாடல். எக்ஸ்ட்ராவர்ஷன், சைக்காட்டிசிசம், எக்ஸ்ட்ராவர்ஷன் அண்ட் நியூரோட்டிசிசம், இது 3த்தில் அடங்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு இது மாடல். ஸோ ஏ வந்து 1 வந்து பி, 2 வந்து சி, 3 வந்து ஏ, பிசிஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, இன் ஐசனிக்ஸ் பென் மாடல் ஹை சைக்காட்டிசிசம் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித். அதாவது ஐசனிக்குடைய பெண் மாதிரியில் அதிக சிதைவு பண்பு பெரும்பாலும் எதனுடன் தொடர்புடையது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அக்ரெசிவ்னஸ் அண்ட் இம்பல்சிவிட்டி, ரூல் ஃபாலோயிங் அண்ட் எம்பத்தி, காம்னஸ் அண்ட் சோஷியபிலிட்டி. ஓகே, ஸோ இதோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி நிலைத்தன்மை, ஆக்கிரமிப்பு மற்றும் உந்து விசை, விதிகளை பின்பற்றுதல் மற்றும் பச்சாதாபம், அமைதி மற்றும் சமூகத்தன்மை. ஓகே, இதில் ஐசனிக்கோடைய பென் மாடலில் அந்த பிஇஎன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பி வந்து சைக்காட்டிசிசமை குறிக்கும், ஈங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவர்ஷனை குறிக்கும், என்னங்கிறது நியூரோட்டிசிசமை குறிக்கும். இதில் சைக்காட்டிசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம், அது வந்து ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த சைக்காட்டிசிசம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பண்புகளை தொடர்புடையது தான்? அக்ரெஷன், கோல்டுனஸ், ஈகோசென்ட்ரிக், ஒரு அவசரத்தனம், எனக்கு இப்போ ஒன்று வேணும்னா இப்போவே வேணும், இக்ஷணமே வேணும் அப்படின்னு நினைக்கிறது. மிச்சவங்களுக்கு மேலே கரிசனமோ பரிதாபமோ பச்சாதாபமோ இருக்காது. இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அறவே இருக்காது. தான் காரியம் ஆனால் போதும், மிச்சத்தை பற்றியோ ரூல்ஸை பற்றியோ கட்டமைப்பை பற்றியும் கவலை இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு பிஹேவியரல் எக்ஸிபிஷன் தான் சைக்காட்டிசிசம் கிட்ட காமிக்கும். ஸோ இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி சைக்காட்டிசிசமாக சேர்ந்தது கிடையாது. அக்ரெஷன் அண்ட் இம்பல்சிவிட்டி, ஆமாம், ரொம்ப ஒரு அக்ரெசிவ்னஸோட தனக்கு வேணுங்கிறத சாதிச்சாகணுங்கிற நினைப்பு. ஸோ அது கரெக்டான ஆன்சர். ரூல் ஃபாலோவிங், இதில் இருக்கிறவங்க ரூலை பற்றி கவலையப்பட மாட்டாங்க, தனக்கு வேணுங்கிறது நடந்தால் போதும்னு நினைப்பாங்க.
காம்னஸ் அண்ட் சோஷியபிலிட்டி, அமைதியை காத்து சொசைட்டியில் சூழ்நிலைக்கு ஏற்ப இது பண்ணுறது, அந்த மாதிரி எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ்னஸ் அண்ட் இம்பல்சிவிட்டி. சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அசர்ஷன். ஸோ cattle distinguished between surface traits and source traits. Reason: surface traits are observable behavior while source traits are the deeper underlying dimension. Here cattle distinguish between surface traits and source traits. Surface traits are observable behavior while source traits are the deeper underlying dimension. So cattle வந்து மேற்பரப்பு பண்புகள் மற்றும் மூல பண்புகள் என வேறுபடுத்தினார். காரணம், மேற்பரப்பு பண்புகள் கவனிக்கக்கூடிய நடத்தைகளை, அதே சமயம் மூல பண்புகள் ஆழமான அடிப்படை பரிணாமங்கள் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சர்ஃபேஸ் ட்ரைட்ஸுங்கிறது அப்சர்வ் பண்ணக்கூடிய பண்புகள். ஒருத்தர் சாதாரணமாக ஒரு இடத்துல நடக்கிறது, நிற்கிறது, பேசுகிற விதம், அவங்களோட ப்ரிஃபரன்சஸை பொறுத்தே சொல்ல முடியும். ஆனால் அது அத்தனைக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த லிங்க் இருக்கும், ஒரு ஸ்டேபிள் பர்சனாலிட்டி இருக்கும். அதோட வெளிப்பாடாக தான் நம்ம சர்ஃபேஸ் ட்ரைட்ஸை பார்க்குறோங்கிற கருத்தை அவர் முன்னாடி வைக்கிறாரு. அவரோட இதில் இந்த எக்ஸ்ட்ரோவர்ஷனுங்கிறதுலாம் அது கீழே தான் வருது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் பயங்கரமாக ஃப்ரெண்ட்லியாக அவுட்கோயிங்காக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒருத்தரை எக்ஸ்ட்ரோவர்ஷனோட நம்ம லிங்க் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிரகாரம் 2 சென்டென்ஸுமே கரெக்ட் தான். ஓகேவா? சர்ஃபேஸ் ட்ரைட்டுங்கிறது வெளியில் பார்க்கக்கூடிய நடத்தை, அதற்கு உள்ள ஆழமான ஒரு டைமென்ஷன் இருக்கும். கரெக்டு. கேட்டல் வந்து சர்ஃபேஸ் ட்ரைட்ஸும் சோர்ஸ் ட்ரைட்ஸாகவும் பிரிக்கிறாரு நடத்தையை. ஸோ இது 2மே உண்மை. அண்ட் இதோட சரியான காரணம் தான் இது. இப்படி இருக்கிறதுனால தான் இதை 2ஆக பிரித்து நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, ஆல்போர்ட் யூஸ்ட் விச் மெத்தடாலஜி டு ஐடென்டிஃபை பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ்? ஆல்போர்ட் ஆளுமை பண்புகளை கண்டறிய எந்த முறையை பயன்படுத்தினார்? ஆப்ஷன்: ஃபேக்டர் அனாலிசிஸ், லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் லாங்குவேஜ், எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், கேஸ் ஸ்டடி. தமிழில் காரணி பகுப்பாய்வு, மொழியியல் அகராதி பகுப்பாய்வு, சோதனை முறை, நிகழ்வு ஆய்வுகள். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் லாங்குவேஜ். இதை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மொழி, ஸோ ஒருத்தர் வந்து பேசக்கூடிய மொழி மூலமாக நம்ம இதை கண்டறிய முடியும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழுவை சேர்ந்தவர்களுக்கு அந்த குழுவில் இருக்கக்கூடிய மேலோங்கின பண்புகள், அந்த குழுக்கென்றே இருக்கக்கூடிய சில வார்த்தைகள், சில மொழி நுணுக்கங்களில் வெளிப்படும். அதே போல் ஒரு தனிநபருக்கு அவங்களுக்கு இருக்கிற குணாதிசயங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பண்புகள் வந்து அவங்களோட பேச்சு வழக்கில் அவங்க வார்த்தைகளை உபயோகிக்கிற விதம், எந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்கங்கிறத வெளிப்படும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஸோ இந்த வார்த்தைகள் மொழியை சார்ந்து ஒரு மனிதனுடைய பண்புகளை வந்து கண்டறியறது வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் லாங்குவேஜ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவருடைய தியரியை பில்ட் பண்ணுறாரு, பர்சனாலிட்டி ஆஃப் ட்ரைட்ஸ் தியரியா. அடுத்த கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அகேன். கார்டினல் ட்ரைட்ஸு, சென்ட்ரல் ட்ரைட்ஸு, செகண்டரி ட்ரைட்ஸு. ரைட் சைடில் அதோட குணாதிசயத்தை கொடுத்து எதோடது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ரேர், டாமினன்ட், லைஃப் டிஃபைனிங் ட்ரைட்டு, கோர், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் ஹானஸ்டி, கைண்ட்னஸ்ஸு, ப்ரிஃபரன்சஸ் ஒரு ஆட்டிடியூட் ஷோன் இன் ஸ்பெசிஃபிக் கான்டெஸ்ட். அதாவது அரிதான, ஆதிக்கம் செலுத்தும், வாழ்க்கையை வரையறுக்கும் பண்புகள், நேர்மை, கருணை போன்ற மைய பொதுவான குணாதிசயங்கள், குறிப்பிட்ட சூழல்களில் காட்டப்படும் விருப்பங்கள் அல்லது அணுகுமுறைகள். ஸோ இதில் முதல்து பார்த்திங்கன்னா கார்டினல் ட்ரைட்ஸு. இது நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து காந்தியுடைய அஹிம்சை. ரொம்ப ரேரு. ஒருத்தருடைய வாழ்க்கையே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய, டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு பண்பாக இருக்கும். ஸோ கார்டினல் ட்ரைட்டுங்கிறது இதுதான், ரேர், டாமினன்ட், லைஃப் டிஃபைனிங் ட்ரைட்ஸு. கரெக்டு. அடுத்தது சென்ட்ரல் ட்ரைட்ஸு. ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியமான பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ட்ரைட்டு கோர், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் ஹானஸ்டி, கைண்ட்னஸ். இதுவும் உண்மை. அடுத்தது செகண்டரி ட்ரைட். இந்த சென்ட்ரல் ட்ரைட்டை சார்ந்து ப்ரிஃபரன்சஸ், அவங்களுடைய விருப்பங்களில் வெளிவரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம செகண்டரி ட்ரைட்ஸுங்கிறோம். ஸோ ப்ரிஃபரன்சஸ், ஆட்டிடியூட்ஸ் ஷோன் இன் ஸ்பெசிஃபிக் அதாவது குறிப்பிட்ட சூழல்களில் காட்டப்படும் விருப்பங்கள் அல்லது அணுகுமுறைகள். ஸோ இதில் 1க்கு ஏ, 2க்கு பி மற்றும் 3க்கு சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், விச் இஸ் ஆப்ஷன் ஏ.
அடுத்தது which dimension in Eisenhower's model is most directly related to emotional stability versus instability. ஐசனிக் மாதிரியில் உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் நிலையற்ற தன்மையுடன் நேரடியாக தொடர்புடைய பரிணாமம் எது? 4 ஆப்ஷனு. ஒன்று எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்ட்ரோவர்ஷன், சைக்காட்டிசிசம், சூப்பர் ஈகோ, நியூராட்டிசிசம், ஸ்டெபிலிட்டி, கார்டினல் சென்ட்ரல். ஓகே, இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூராட்டிசிசம், ஸ்டெபிலிட்டி. ஏன்னா இந்த நியூராட்டிசிசம் அப்படிங்கிறது இமோஷ்னல் இன்ஸ்டெபிலிட்டியை குறிக்கும். நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம், இந்த நியூராட்டிசிசம் இருக்கிறவங்களுக்கு இமோஷ்னல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், எப்போவுமே ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு படபடப்பு, ஒரு நர்வஸ்னஸோடையே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இமோஷன்ஸை அவங்களால ரெகுலேட் பண்ண முடியாது. இதோடைய ஆப்போசிட் வந்து ஸ்டெபிலிட்டி. அதில் இமோஷனை சூழ்நிலைக்கேற்ப, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப பக்குவமாக பதவிஸாக அதை வெளிக்கொடுக்க முடியும், ரெகுலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டிங்கிறது நியூராட்டிசிசம் அண்ட் ஸ்டெபிலிட்டியை குறிக்குது, விச் இஸ் ஆப்ஷன் சி. சி தான் கரெக்டான ஆன்சர். இதில் வந்து ஏன் மிச்சமோ தவறான ஆன்சர் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவர்ஷன் அண்ட் இன்ட்ரோவர்ஷன் வெளிப்படையாக எந்த அளவு சகஜமாக நம்மளால் பிறர்கிட்ட பேசி பழக முடியுதுங்கிறத குறிக்குது, இமோஷனை பற்றி குறிக்கலை. அடுத்தது சைக்காட்டிசிசம், சூப்பர் ஈகோ அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை பக்குவமாக அணுகுமுறையை குறிக்குது. கடைசி இது கார்டினல் அண்ட் சென்ட்ரல் ட்ரீட். இது வந்து ஆல்போர்ட்டோட தியரியை சேர்ந்தது, ஐசனிக்கோடைய தியரியை சேர்ந்தது கிடையாது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து நியூராட்டிசிசம் அண்ட் ஸ்டெபிலிட்டி. கடைசி கேள்வி அசர்ஷன் அண்ட் ரீசனிங். ஸோ ஐசனிக் அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கில் ஐசனிக் believed personality traits are biologically based. He linked differences in extraversion and introversion to levels of cortisol arousal in the nervous system. ஸோ தமிழாக்கம் பார்த்திங்கன்னா ஐசனிக் ஆளுமை பண்புகள் உயிரியல் ரீதியாக அடிப்படையாக கொண்டவை என்று நம்புகிறார். காரணம், அவர் நரம்பு மண்டலத்தில் உள்ள புரணியின் விழிப்புணர்வு நிலைகளுடன் லெவல்ஸ் ஆஃப் கார்டிசால் அரவுசல், வெளியுலக பண்பு மற்றும் அகமுக பண்பு வேறுபாடுகளை இணைத்தார். இதுதான் வந்து தமிழாக்கம். இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஏ அப்படின்னா ஐசனிக்கோட தியரி வந்து, ஐசனிக்கோட தியரியே பண்புகள்ங்கிறது நம்ம பயாலஜி, அது உயிரியலை சார்ந்தது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் அவர். ஓகேவா, உயிரியலை சார்ந்தது, உயிரியல் ரீதியாக அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிடு, அது கரெக்டு. ஏன் அதை அவர் முன்வைக்கிறாரு? ஸோ இப்போ இந்த வாக்கியத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மனிதனுடைய பண்பு எக்ஸ்ட்ராவர்ஷனாக இன்ட்ரோவர்ஷனாங்கிறது வந்து அவன் உடம்பில் சுரக்கிற கார்டிசால் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதனுடைய அரவுசல், அதோடைய அரவுசலை பொறுத்தது. ஸோ இன்ட்ரோவர்ட்ஸுக்கு எப்போவுமே, அதாவது இன்ட்ரோவர்ட்ஸுக்கு எப்போவுமே கார்டிசால் ஹையாக இருக்கும், எக்ஸ்ட்ரோவர்ட்ஸுக்கு எப்போவுமே கார்டிசால் அரவுசல் லோவாக இருக்கும். ஓகேவா, அந்த கார்டிசால் லெவல் லோவாக இருக்கிறதுனால தான் அவங்களால சகஜமாக மிச்சவங்கள்ட்ட பழகி இதெல்லாம், ஏன்னா அவங்க எவ்வளோ கழுவு மிச்சவங்களோட பழகிறாங்களோ அவ்வளோ கழுவு கார்டிசால் அவங்களுக்கு சுரக்கும். ஸோ பயாலஜியை சேர்ந்தது, உயிரியலை சார்ந்தது தான் மனிதனுடைய பண்புகளுங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். இதுதான் இந்த 10 கொஸ்டின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.